பொறுப்புகள் அங்கமைக்கக்கூடிய மதிமுக முதன்மை செயலாளர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் சந்திச்சு பூங்கொத்து வழங்கியிருக்கிறாரு. அதே போல துரதிருஷ்டவசமாக நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டனால எங்களால் ஆதரவு கொடுக்க முடியல. திருப்பியும் சொல்லணும், இது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட கழக தலைவர் என்ன சொல்லிட்டார், முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற பிரின்சிபல் ஸ்டாண்ட் அது அவங்களோட இண்டிபெண்டன்சி, அது அவங்களோட ஃப்ரீடம். அவங்க ஸ்டாண்ட்ஸ் பற்றி திமுக எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி என்னன்னா, பிரதமர் மோடி எப்பவும் பத்திரிகை சந்திக்க மாட்டாரு, பட் அவர் பேசும்போது எல்லாத்துக்கும் நேருதான் காரணம்னு சொல்லுவாரு. விஜய் இன்னைக்கு பிரச்சனை சந்திரிக்காட்டியும் எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சியாளர் தான் காரணம் சொல்றாரு. பட் ரெண்டு பேர் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் காரணம், அவங்க பழி போறாங்க தவிர எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்றேன்ல, நீங்க பதவி என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பதவியை பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பண்ணுறது தான் ஆக்கப்பூர்வமான வேலைகள், ஒரு முதல்வர் அழகு. இப்போ திருப்பியும் நான் போராட்ட மோடு, அப்புறம் எதிர்கட்சியில் பண்ணி உட்காந்து இருக்கிற மோடு, அதுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரான மோட்லேருந்து விஜய் அவர்கள் முதல்வர் மோடுக்கு மாறணும். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நம்ம பேர்னிங்கான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் டைம்லைன், இந்த டைம்லைனுக்குள்ளே நான் மின்வெட்டுகளை நான் சரி பண்ணிவிடுவேன், இந்த மின்வெட்டுகள் இனிமேல் நடக்காது, இந்த டைம்லைன்லேருந்து நான் என்னோடய தேர்தல் அறிக்கையில் நான் சொன்ன அந்த 500 இல்லாமல் 200 யூனிட்டை 1 மந்த் பில்லை நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், இந்த டைம்லைனுக்குள்ளே கொடுப்பேன். இந்த டைம்லைனுக்குள்ளே நான் அறிவித்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நான் கொடுத்துருவேன். இந்த டைம்லைனுக்குள்ளே நான் மூதாட்டிகளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன். இந்த டைம்லைனுக்குள்ளே வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று டைம்லைன் சொன்னால் கூட ஒரு முதல்வர் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த டைம்லைனுக்குள்ளே அவர் மேனிஃபெஸ்டோ அட்ரஸ் பண்ணுறாருன்னு. ஏன்னா மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில் மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் வைத்து நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்போ அந்த மேனிஃபெஸ்டோவில் இந்த டைம்லலாம் இந்த டியூரேஷன் இந்த பிளான் இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தா அது ஒரு லாஜிக்கு. திருப்பியும் நான் ஏதோ திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கிற மாதிரியும், திமுக பொறுப்பில் இருக்காம மறுபடியும் திமுக விமர்சனம் பண்ணுறது அவருக்கு உண்டான பொறுப்புகள் தட்டி கழிக்கும் தான். நான் சொன்னால பூமராங், அந்த ஏரோ அவர் பக்கம் நீக்குது, திருப்பி அந்த ஏரோவை மாற்றி விடுற முயற்சி தான்.